அன்புக்குரிய சகோதரர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவிலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். என்னப்பா 4 பேர் இவர் 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 இவர்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் எல்லாரையும் மன்னிப்பேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க அல்லாஹ்வுடைய அருளை நிராசை அடைய வேண்டாம், ஷிர்க்கை தவிர நான் எல்லாத்தையும் மன்னிப்பேன். அன்புக்குரிய சகோதரிகளே, இப்ப அல்லாஹ் இப்படி சொல்லும் பொழுது சரி, ஹதீஸ்ல சஹீஹா வந்துட்டா பிரச்சனை இல்லை. நீங்க பொய்யை சொல்லி ஏன் மக்களுக்கு இப்படி சொல்றீங்க? ஏன் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அந்தஸ்தை மதிப்பை தந்திருக்கிறான். அந்த அந்தஸ்தையும் மதிப்பையும் அல்லாஹ் மீது அல்லாஹ்வுடைய தூதர் மீது பொய் சொல்வதற்காக நீங்கள் பயன்படுத்தினால், நீங்கள் எந்த பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும், எந்த பெரிய பதவியில் இருந்தாலும், எந்த பெரிய அடையாளத்தோடு இருந்தாலும், அல்லாஹ் மீது அல்லாஹ்வுடைய தூதர் மீது பொய் சொல்பவர்கள், நான் சொல்ல இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ மகாதஹு மினன் நார், ரவாஹுல் புகாரி. அல்லாஹ்வுடைய தூதர் மீது பொய் சொல்பவர்கள் அவருடைய தங்குமிடத்தை நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும். மக்கள்கிட்ட பார்வையில் வேண்டாம் அவர் அவுலியாவாக இருக்கலாம், மக்கள்கிட்ட பார்வையில் இருந்தால் பெரிய அறிஞராக இருக்கலாம். ஆனால் நீங்க என்ன பிஎஸ்சி முடிச்சாலும், ஷரியா துறையில் என்ன பிஎஸ்சி முடிச்சாலும், ஹதீஸ்ல முடிச்சிருக்கிறார், டாக்டர் பிஎச்டி முடிச்சிருக்கிறார், ஹதீஸ்ல கலாநிதி, தஃப்சீர்ல கலாநிதி, ஷரியால கலாநிதி, பார்த்தா மிம்பர்ல ஏறி அசாவோட கூட்டுதுவாவோட பச்சை பிதத் அடிப்படை விஷயங்களை தெரியாமல் 15-30 வருஷம் கலாநிதி முடிச்சு என்ன பிரயோசனம் இருக்குது? கலாநிதி முடிச்சிருக்கிறார், நவைத்து சௌமகதின் அன்னதாய் ஃபர்து ரமலான்ங்கிறார். என்ன இருக்கு பிரயோசனம்? இதுல ஒரு பிரயோசனம் இல்லை சகோதரிகளே. தெளிவான குர்ஆன் சுன்னா நீங்க கேளுங்க. நீங்க சொன்ன இந்த ஹதீஸ் இந்த கிரந்தத்தில் இருக்குதா, இது சஹீஹா லைஃபா, இது ஆதாரபூர்வமானா இல்லையா என்று கேட்டால் பதில் சொல்லக்கூடியவர்களிடம் நீங்கள் ஆதாரத்தை கேளுங்கள். வேற நேரத்தில் என்ன போய் கேட்டீங்கன்னா உலமாக்களை மதிக்க இல்லை, நீங்க எப்படி கேள்வி கேட்கறது அனுப்பிடுவாங்க. ரசூல்லாவோட பெரிய உலமாவா அவங்க? அபூபக்கர் உமரோட பெரியவங்களா? உஸ்மான் அலி தல்ஹா ஜுபைர் இவங்களோட பெரியவங்களா ரலியல்லாஹு அஜ்மஈன்? அன்புக்குரிய சகோதரர்களே, மக்களை ஏமாற்ற வேண்டாம். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அல்லாஹ் கஃபூர், அல்லாஹ் ரஹீம் அப்படி நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். அதுல அல்லாஹ் எப்படி சொல்கிறான் அப்படி சொல்லிக் கொடுங்கள். அல்லாஹ்வை அன்பாளனாக சொல்லிக் கொடுங்கள், அல்லாஹ்வை இரக்கமுடையவனாக காட்டுங்கள். ஏன் வழிகேடுகளையும் பிதஅத்துகளையும் மக்களுக்கு பயந்து செய்கிற ஒரு மனிதன், ஆனால் அல்லாஹ்வை காட்டுறதும் பிழையாக பயங்காட்டணும் என்பதற்காக வேண்டி அப்படியே ஒரு மாயை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். எனது பாவங்களை நான் அல்லாஹ்விடம் முறைப்பாடு செய்து நான் கேட்டால் என்ற ரப்பு மன்னிப்பான். அது ஒரு சபையில லைட்டை ஓஃப் பண்ணி போட்டு மௌலவி வந்து, யா அல்லாஹ் என்னுடைய முன் பாவத்தை மன்னிச்சு விடு, பின் பாவத்தை மன்னித்து விடு, இரகசியமா செஞ்சதை மன்னிச்சிரு, பகல்ல செஞ்சதை இரவையில செஞ்சதை நான் இப்படி செஞ்சேன் யா அல்லாஹ், இப்படி செஞ்சேன் யா அல்லாஹ், ஆமீன். இந்த வழிகேடு, இந்த பிதஅத் இது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குமே தவிர, பள்ளி வாசல்ல வருஷத்துக்கு ஒரு முறை லைலத்துல் கத்ர் 27 போட்டு அங்கதான் மன்னிப்பு இருக்குது நீங்க சேர்த்து செய்கிறீர்கள் என்றால், உலமாக்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள்.